ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஷ்லி இன் ஹோம். நான் உங்கள் ஷாலினி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க. கொள்ளுப்பருப்பு துவையலும் கொள்ளுப்பருப்பு ரசமும் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இளைச்சவனுக்கு எள்ளு கூடு, கொளுத்தவனுக்கு கொள்ளக்கூடுன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளுப்பருப்பு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோட்டீன் இருக்கிற ஒரு தானியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு நம்ம உடம்புல இருக்கிற பேட் கொலஸ்ட்ராலை வெளியேற்றிடும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாமே சரியாகி ரெகுலர் பீரியட்ஸ்க்கு நம்மளை அது கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் பிளட் செல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும்போது இந்த கொள்ளு வேக வச்சு அதில் ரசமோ இல்லை நம்ம சூப்போ செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு சளி காய்ச்சல் அப்படியே பறந்துடுதுங்க. அப்படி ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் நிறைந்த தானியம் தாங்க இந்த கொள்ளு. ஸோ இந்த ரெசிப்பியை இன்றைக்கி நம்ம சேனலில் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக இந்த ரெசிப்பியை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொள்ளு துவையல் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தனியா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ இது லைட்டாக பொரியட்டும். இப்போ இது லைட்டாக பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய். நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போது பூண்டு காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்து வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, தக்காளி வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கூட நம்ம வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லிட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. கொள்ளு துவையலுக்கு வதக்கிறத வதக்கியாச்சு. இதை ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வதக்கி வச்சது நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கொள்ளு துவையல் அரைக்கிறதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா, கொள்ளை நான் ஓவர் நைட் சோப் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா, கொள்ளு இப்படி உடையணும். இந்த அளவுக்கு கொள்ளு சாஃப்டாக இருக்கணும். தெரியுது பார்த்திங்களா? ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கொள்ளு தண்ணி இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். அடியில் இருக்கிற கொஞ்சம் கொள்ளோடு எடுத்துக்கணும். கொஞ்சம் மசித்த மாதிரி கொள்ளை நல்லா மசிச்சு விட்டுட்டு இந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதிலே ரசம் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டிஷ்ஷு. ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம இந்த வேக வச்ச கொள்ளை நான் அப்படியே டேரெக்டாக மிக்சியில் சேர்த்திக்கிறேன். இப்போ நல்லா கொள்ளு வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகாய். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா ஆறின பிறகு இதில் சேர்த்துக்கோங்க. நான் கொள்ளு வேகும் போதும் உப்பு சேர்த்துருக்கேன், தக்காளிலையும் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் நான் திரும்ப உப்பு போடலை. கடைசியாக அரைச்சதுக்கப்புறமா நான் பார்த்துட்டு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இதையும் சேர்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை வதக்கவே வேணாம். நீங்கள் அரைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கப் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, இதையும் வதக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, ரொம்ப கோர்ஸாகவும் அரைக்காதீங்க. ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தண்ணி விடாமல் அரைச்சிட்டு தேவைப்படும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு 2 சுற்றுலேயே நல்லா அரைச்சிருங்க. இங்கே பாருங்கள், சட்னி தெரியுதா உங்களுக்கு? துவையல், அதாவது நம்ம அதை ஃப்ரெஷ்ஷாக போட்ட கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நான் உப்பு சேர்த்துக்கல. ஸோ சூப்பரான இந்த துவையல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப 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 ஹெல்தி. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸ் இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ இப்போ இந்த துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த கொள்ளு ரசம், கொள்ளு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே இப்போ நம்ம ரசம் பண்ணிக்கலாம். இப்போ கொள்ளு ரசம் பண்ணணும் இல்லையா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி கொள்ளு தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். கொள்ளு துவையல் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தான் தண்ணி பத்தலை. நம்ம தண்ணியே சேர்க்காம தான் கொள்ளு துவையல் அரைக்கணும். அப்போ தண்ணி கொஞ்சம் தேவைப்படும் போது இதிலேருந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கொள்ளு தண்ணி எடுத்து தான் நான் கொள்ளு துவையல் அரைச்சிக்கிட்டேன். இப்போ இந்த தண்ணி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு தக்காளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்ந்த மாதிரியே நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ரசத்துக்கு. இப்போ கொள்ளு ரசத்துக்கு நான் பாருங்கள், தக்காளி புளி ரெண்டையும் சேர்த்து நல்லா கரைச்சிட்டேன்.
இப்போ ஃபஸ்ட்டு இதை நல்லா நான் வடிகட்டி இதை எடுத்துக்கிறேன். இந்த ஹெல்த்தியான லன்ச் மெனுவை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு எதுவுமே தேவையில்லை, சீக்கிரத்துலேயே பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். ரசத்துக்கு வந்து புளியும் தக்காளியும் கரைச்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொள்ளு வந்து லைட்டாக இப்படி கையில் மசிச்சு விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் கொள்ளு போட்டிருந்தேன் இல்லையா, அதை கரைச்சிட்டு இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் இங்கே பாருங்களேன், இந்த கொள்ளு நல்லா மசிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம். ஸோ கொஞ்சம் கொள்ளு தண்ணி. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 4 பூண்டை இந்த மாதிரி தோலோடு நல்லா வாஷ் பண்ணி நச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் ரசப்பொடி போட்டுக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா சக்தி ரசப்பொடி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து 3 ஸ்பூன் ரசப்பொடி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம், அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான உப்பு. இப்போ இது திக்காக இருக்கு இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு திரும்ப நான் வந்து கையிலேயே தான் கரைச்சி விட போகிறேன். இப்போ தாங்க ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நச்சு வச்ச பூண்டு எல்லாம் பிரித்து விட்டுட்டு ரசத்தை நல்லா கையிலேயே கரைச்சி விட்டுருங்க. ஸோ இப்போ அவ்வளோதான், கரைச்சாச்சு. நம்மளுடைய கொள்ளு ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளித்து விட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து கொள்ளு துவையலுக்கு வதக்கணும் இல்லையா, நான் அதே பாத்திரம் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதே பாத்திரம் வந்து நம்ம வதக்கிறதுக்கோ பண்ணுறதுனா தான் இந்த சைடெலாம் கரிஞ்சு போகும். ஸோ இப்போ வந்து இதே பாத்திரத்தில் நம்ம கொதிக்க தான் வைக்க போகிறோம். ஸோ ஒன்றும் எதுவும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். நான் வந்து 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு பாத்திரம் செலவு பண்ணுறதுமே கம்மி தான், டைமும் கம்மி தான், அதே மாதிரி ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. நான் இவ்வளோ டைம் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடுகு பொரிஞ்சு வெந்தயம் வந்து செவந்து வரட்டும். இப்போ பாருங்கள், கடுகு பொரிஞ்சு வெந்தயம் செவந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கொள்ளு ரசம், அதை நான் சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக. இப்போ இந்த ரசம் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் வைக்கிற ரசம் மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து நுர கட்டினதும் எடுத்துடக்கூடாது. இது கொஞ்சம் சலசலன்னு நல்லா கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேருந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா சலசலன்னு கொதிக்கணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நுர கட்டி நல்லா தலன்னு கொதிக்கணுங்க. இந்த ரசத்துக்கு இப்படி கொதிச்சதுனா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தான் கொதிக்க ஆரம்பித்து இப்படி நுர பிரிய ஆரம்பிக்குது இல்லையா, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுடைய சூப்பரான கொள்ளு ரசம் இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது நம்மளுடைய சூப்பரான கொள்ளு ரசம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிருக்கு அப்படின்ட்டு. இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட அப்பளம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆசமாக இருக்குங்க. இதுக்கு வேறு எதுவுமே சைட் டிஷ்ஷாக தேவையில்லை, அப்பளம் மட்டுமே போதும். ஸோ இங்கே ரசம் பாருங்கள், செம்ம மணமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.